ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் பார்ட் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ½ kg ரைஸ் தான் நான் இப்போ பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மசாலா தடவி பரட்டி வச்சுட்டு இப்போ நம்ம பிரியாணி செய்கிற ஏனத்துலேயே நான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். அரை வேக்காடு ஆனதுக்கப்புறம் நான் கோழியெல்லாம் எடுத்துருவேன். இப்போ அதே எண்ணெயில் மேங்கொண்டு நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் விட்டு அதிலே நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு பாண்டா லீஃப் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பிரிஞ்சி வேணால் எடுத்துக்கோங்க. அது கூட 4லேருந்து 5 பெரிய பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அது கூடவே 5 தக்காளியை நான் நல்லா பழுத்த தக்காளியாக 5 தக்காளி எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, புதினா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி கொஞ்சம் நல்லா மசிகிற ஸ்டேஜில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போதுமே நான் பூண்டு அதிகமாகவும் அதில் முக்கால்வாசி நான் இஞ்சி சேர்த்துக்குவேன். எப்போவுமே சம அளவு நான் சேர்க்க மாட்டேன். இப்போ அது கூடவே 1½ கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு 3½ டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசிக்கும் அதுக்கப்புறம் கோழிக்கும் சேர்த்தே உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அதோட அப்படியே டபுள் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சாதாரண பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் சம அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு 1¼ டம்ளர் ஊற்றினா போதுமானது. இப்போ நான் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்ச கோழியை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்த அரிசியும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்லே வச்சுருவோம். சிம்லே இருந்து நல்லா கொதித்து வெந்து அரிசி தண்ணியோட சம அளவுக்கு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கிண்டி விட்டுட்டு, அதாவது சிக்கன் உடையாமல் அடி பிடிக்காமல் லைட்டாக கிண்டி விட்டுட்டு சமமாக பதமாக வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக அடுப்பில் வைக்கக்கூடாது. ஒரு பழைய தோசைக்கல் இல்லைன்னா ஏதாவது ஒரு தவாவில் வச்சு அதுக்கு மேலே பிரியாணி சட்டி வச்சு அதுக்கு மேலே ஏதாவது வெயிட்டை வச்சு அடுப்பை சிம்லே வச்சு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருவோம். அப்புறம் 30 மினிட்ஸ் கழித்து நல்லா நெய் விட்டு அதில் பாதாம், முந்திரி, அப்படி இல்லைன்னா கிஸ்மிஸ் சேர்த்து நல்லா அதையும் ஊற்றிட்டு ஒரு மேங்கொண்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே தம்மில் போட்டுருவோம். தம்மில் போட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கிண்டி எடுத்தால் சூப்பரான ஒன் பாட் பிரியாணி ரெடி. நான் அது கூட சிக்கன் 65, அதுக்கப்புறம் டொமேட்டோ பச்சடி, அப்புறம் ரைத்தா செஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.